ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அணைப்பில் இருந்த கயல்விழியோ சின்னையா என்று அழைக்க அப்பொழுதுதான் கையலை விடுவித்தான். தாத்தாவை பார்க்க போகலாமா சின்னையா என்று வீராவிடம் கேட்க, சரி வா போகலாம். உனக்கும் கொஞ்சம் இன்னைக்கு நடந்தது மறந்து தாத்தாவை பார்த்த சந்தோஷம் கிடைக்கும், வா என்று தாத்தாவின் வீட்டை நோக்கி ஜீப்பை செலுத்தினான் வீரா. போகும் வழியில் இடியுடன் கூடிய மழை பெய்ய இளையராஜாவின் இசையை கேட்டபடியே தாத்தாவின் வீட்டை அடைந்தனர். தன்னுடைய வீட்டை கண்டதும் தாத்தா என்று மனதினுள் நினைத்து கொண்டே, வாங்க சின்னையா உள்ளே போகலாம் என்று கூற வீராவும் உள்ளே வந்தான். சிறு குடிசைதான் கயல்வெளியின் வீடு. ஆனால் அது ஒரு பூந்தோட்டமாக காட்சியளித்தது. காற்று, குடிசையில் இருந்து விழும் மழை நீர், குடிசையை சுற்றி உள்ள பூச்செடிகள், மாமரம், கொய்யா மரம், அதில் அமர்ந்திருந்த பறவைகளின் சத்தம் என்று வீராவின் மனதிற்கு அமைதியை தந்தது கயலின் குடிசை. உள்ளே இருந்து ஏதோ சத்தம் கேட்டு வெளியே வர கயலை கண்டவுடன், கண்ணு கயல என்று அழைக்க தாத்தாவை கண்டவுடன் ஓடி சென்று அணைத்து கொண்டாள் கயல்விழி. தாத்தா என்று கண் கலங்கினாள். ஏன் கண்ணு, எதுக்கு கண்ணு கலங்குது? தாத்தாவை பார்க்காம தவிச்சு போயிட்டியாக்கோம் என்று அவரும் கண்கலங்க தன்னுடைய உணர்வுகளை நீண்ட நாட்கள் கழித்து பகிர்ந்து கொண்டனர் தாத்தாவும் பேத்தியும். தாத்தா, உங்களுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு என்று வீரா தாத்தாவிடம் கேட்க, அப்பொழுதுதான் வீராவை பார்த்தார். யாருக்குன்னு இவர் என்று கயலிடம் கேட்க, தாத்தா இவர் நம்ம ராணியம்மாவோட பையன் தாத்தா என்று கூற, அப்படியா, சரிம்மா வாங்க ஐயா, உள்ளே வந்து உட்காருங்க. உங்களை சின்ன வயசில் பார்த்தது, அதான் சரியா அடையாளம் தெரியல கண்ணு என்று கூற, இருக்கட்டும் தாத்தா என்ற வீரா அங்குள்ள திண்ணையில் அமர்ந்தான். கண்ணு கையில் வீரா பேராண்டிக்கு காப்பி தண்ணி போட்டுத்தாமா என்று பாசத்துடன் கூறிய தாத்தா வீராவிடம், அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா கண்ணு? அம்மாவையும் ஐயாவையும் பார்த்து கூட வருஷத்துக்கு மேலே ஆகுது கண்ணு என்று கூற, எல்லாரும் நல்லா இருக்காங்க தாத்தா. கையில் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு தாத்தா? பேசாமல் எங்கள் கூடவே வந்துடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் தாத்தா. ஏன் இங்கே தனியாக இருந்து கஷ்டப்படுறீங்க என்று தாத்தாவின் மேல் அக்கறையுள்ளவனாய் கேட்க, இல்லை கண்ணு, என் பொஞ்சாதி இந்த குடிசையில் தான் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போனான். ஆனால் இன்னும் அவள் இந்த குடிசையிலே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அவளை விட்டு என்னால் எப்படி கண்ணு வர முடியும் என்று மனைவியின் மீது உள்ள அளவு கடந்த காதலை கூறிக்கொண்டிருக்கையில் அதை கேட்ட வீராவோ காப்பி போட்டு கொண்டிருக்கும் தன் அவளை எட்டி பார்த்தான். கையலோ எதர்ச்சியாக வீராவை பார்க்க, ஐயோ என்ன நம்மளை தான் பார்த்துட்ருக்காரு என்று காப்பி போட்டுக்கொண்டு வீராவின் கைகளில் கொடுக்க, வீராவோ அதை பருகி கொண்டே, ஆமாம் தாத்தா, பாட்டியோட பேர் என்ன? என் பொஞ்சாதி பேரா கண்ணு, அவள் பேர் பாரிஜாதம் என்று பேசி கொண்டிருக்கும் பொழுதே ஊரில் உள்ளவர்கள் அந்த தெருவில் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ராமையாவிடம் வந்து, கையில் வந்துட்டாளையா, எப்படி இருக்கா என்று கேட்க, ஆமாம் கண்ணு, கையில் இப்போ தான் வந்தா என்று கூற, ஓ சரி சரி என்று பேசி கொண்டிருக்கும் பொழுதே கையில் அங்கே வர, அடியாத்தி, என்ன கையில் இப்படி ஆளே மாறி போயிட்ட? அம்புட்டு அழகாக இருக்க புள்ள நீ, உனக்கு சுற்றி போடணும் என்று கைகளில் ஒரு பெண் நெட்டி முறிக்க அதை கண்டு வீராவின் இதழ்களில் புன்னகை வந்தது. சரி ஐயா, எப்போ கையலுக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்க? காலகாலத்தில் சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க, காலம் கெட்டு கிடக்குதில்ல என்று கூற, ஆமாம் தாயி, கையில் படிப்பு முடித்த உடனே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான் என்று கூற, சரி ஐயா, அப்போது கூடிய சீக்கிரம் நம்ம கையிலுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லுங்க என்று பேசிக்கொண்டே சென்று விட தாத்தாவோ கையலிடம், கண்ணு உனக்கு படிப்பு முடிய இன்னும் எவ்வளோ நாள் கண்ணு இருக்கு என்று வினவ, கையலோ வீரா தன்னை முறைத்து பார்த்து கொண்டிருப்பதையும் கவனிக்காமல் அல்ல. உள்ளுக்குள் கொஞ்சம் பயம் வந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல், இதுதான் வாய்ப்பு என்று கருதி, சின்னையா முன்னாடி இப்படி சொன்னாலாவது அவர்கிட்ட இருந்து தப்பிப்போம் என்று நினைத்து கொண்டிருக்க, கண்ணு கையில் என்று தாத்தா அழைக்க, தாத்தா என்ன தாத்தா, உனக்கு படிப்பு முடிய இன்னும் எவ்வளோ நாள் கண்ணு இருக்குது? தாத்தா இன்னும் ஒரு வாரத்தில் முடிய போகுது தாத்தா
என்று கூற, அப்போ சரிம்மா, நான் உனக்கு மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். இந்த கட்டை எப்போ சாயும்னு தெரியல. அதுக்குள்ளே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் கண்ணு. என்னோட கடைசி ஆசையே அதுதான் என்று கூற, என்ன தாத்தா இப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் இன்னும் நிறைய வருஷம் வாழணும் தாத்தா. எனக்கு உங்களை விட்டா யார் தாத்தா இருக்கா? இப்படியெல்லாம் பேசாதீங்க தாத்தா என்று கூற, நிலையில்லாத உயிரு கண்ணு இது. இந்த தாத்தாவோட ஆசையை நிறைவேற்று கண்ணு. உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலாமா கண்ணு? சரின்னு சொல்லு கையில் என்று தாத்தா கூற, வீராவோ கையிலை எரிக்கும் பார்வையில் பார்த்து கொண்டிருந்தான். சரின்னு சொன்ன கொன்னுடு வேண்டி என்று கையில் உள்ள காஃபி டம்ளரை உடையும் அளவு நசுக்க, வேணான்னு சொல்லு, வேணான்னு சொல்லு என்று கண்களால் தன் அவளிடம் பேச, கையிலோ இடம்பலமாக தலையசைத்து, சரி தாத்தா, நீங்கள் எனக்கு மாப்பிள்ளை பாருங்க என்று விட, தாத்தாவோ சந்தோஷத்தில் முகத்தில் பூரிப்புடன், ரொம்ப சந்தோஷம் கையில். சரிம்மா, இப்பயே அதுக்கான விஷயத்த ஆரம்பிக்க நான் சின்னசாமி கிட்ட போய் கொஞ்சம் பேசுகிற வேலை இருக்குது. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் என்று தாத்தா வீராவிடம், வீரா பேரண்டி, சாப்பிட்டுட்டு தான் கண்ணு போகணும், இருங்க, நான் சின்னசாமி கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட, வீராவின் கைகளில் இருந்த கண்ணாடி டம்ளரோ உடைத்தே விட்டான். கண்கள் சிவந்து போக, கையிலை பார்த்தவன் மறுகணமே குடிசையினுள் கையிலின் கைகளை பிடித்து வேகமாக இழுத்து செல்ல, விடுங்க சின்னையா, கை வலிக்குது, சின்னையா விடுங்க என்று அந்த வீராவின் கைகளில் இருந்து தன் கையை எடுக்க முயல, வீராவா விடுவான்? கையலை ஒரு மூலையில் சிவற்றோடு சாய்த்து, இதுக்குடி சரின்னு சொன்ன என்று அவளை நெருங்கியவன் மூச்சு விடக்கூட இடைவெளி இல்லாமல் இருக்க, கையலோ தத்தளித்து போனாள். வேறென்ன சொல்லணும் சின்னையா, வேறென்ன சொல்லணும்? வேறென்ன சொல்லணுமா? இந்த ஜென்மத்தில் நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன்னோட புருஷன். இது அந்த கடவுளாலையும் மாற்ற முடியாது. என்னை மீறி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேடி நீ. தாமரையன் கைகளை பின்னால் வளைத்து இருக்க, கையிலக்கோ அதன் வலியால் கண்கலங்க, அந்த வலியுடனே தைரியத்தை வரவழைத்து கொண்டு, இங்கே பாருங்க சின்னையா, நீங்கள் நினைக்கிறது கனவுல கூட நான் நடக்க விட மாட்டேன். தயவு செஞ்சு நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன். இதெல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுங்க சின்னையா. உங்களுக்கு 1000 பொண்ணுங்க நல்லா வசதியான இடத்துல இருந்து கல்யாணம் பண்ணிக்க வருவாங்க சின்னையா. நீங்கள் ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க சின்னையா என்று சொல்லி முடிக்கும் முன் கோபத்தின் உச்சியில் கண்கள் சிவக்க, கயலின் கன்னத்தில் பலார் என்று அரைந்து விட்டான். அம்மா என்று கீழே சரிந்து விட்டாள் கயல்விழி. ஏண்டி ஏண்டி உனக்கு புரியவே புரியாதா? எத்தனை தடவை சொன்னாலும் இந்த மண்டைக்கு உரைக்காதா? பைத்தியக்காரி பைத்தியக்காரி, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசின நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் என்று மீண்டும் அறைய போக, அடிங்க சின்னையா அடிங்க, நீங்கள் எவ்வளவு அடித்தாலும் சரி, திட்டினாலும் சரி, நான் என்னைக்கும் உங்களுக்கு பொண்டாட்டி ஆக மாட்டேன், ஆகவும் கூடாது என்று கண்ணீருடன் கூற, நீ இப்படியெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டடி என்று வீராவின் மொத்த காதலையும் தன்னவளின் இதழ்களில் காண்பித்தான். அதை தாக்கு பிடிக்க முடியாமல் கையிலின் கண்களின் ஓரங்களில் நீர் கசிய வீராவின் சட்டையை இறுக பற்றி கொண்டாள். கையிலோ மூச்சுக்காற்றுக்கு ஏங்கி போக, வீராவின் நெஞ்சில் தன் கைகளால் தள்ள முயற்சி செய்து தோற்று போனாள். அவள் அதை இடையோடு கைகோர்த்து இறுக்கம் காட்டினான். சிறிது நேரம் காதல் போராட்டத்தில் அவன் தன்னை முழுக்க மூழ்கவிட்டு கலந்து கொண்டான். ஒரு வழியாக கயல் தன் அவனை விளக்க சிறிய நேரம் மௌனம் மட்டுமே நிலவியது. சட்டென்று அவளது பின்னந்தலைமுடியை பிடித்து, இங்கே பாருடி, இதுதான் உன்கிட்ட நான் கடைசியாக சொல்கிறது. நீ முழுசும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். எனக்கு மட்டும்தான் சொந்தம். இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ பேசணுன்னு நினைக்கும் போதே நீ முழுசா என்னுடையவளாயிடுவ, முழுசா என்று தலை முதல் கால் வரை தன் கண்ணசைவால் கூறிவிட்டு அவளை விடுவித்து வெளியே வர, தாத்தாவும் வர சரியாக இருந்தது. ஐயா வீரா, சாப்பிட்டீங்களா? கையில் வீரா எனக்கு சாப்பாடு போட்டியாம்மா என்று கேட்க, கையில் ஏதும் கூறாமல் இருக்க, நாங்கள் இப்போதான் தாத்தா சாப்பிட்டு முடித்தோம் என்று கையிலை பார்த்து கூற, சரிங்க கண்ணு,
கையிலுக்கு ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து இப்பயே சம்மந்தம் வந்திருக்கு என்று சொல்லி கொண்டிருக்கையில் தாத்தா தன் நெஞ்சை பிடித்து கொண்டு கையில் கையில் என்று கீழே விலகப் போக வீரா தாத்தாவை பிடித்து கொண்டான். கையிலோ பதறிக்கொண்டு வந்து தாத்தா தாத்தா என்று அழைக்க தாத்தா சுயநினைவு இழந்து மயங்கிவிட்டார். வீராவோ தாத்தாவை பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு கையிலுடன் அழைத்து செல்ல மருத்துவர்கள் உடனே பரிசோதித்துவிட்டு அவரோட உயிருக்கு ஆபத்துமா, சாரிம்மா, அவரை எங்களால் காப்பாற்ற முடியாது, நீங்கள் ஏதாவது கடைசியாக பேசணுன்னா பேசிக்கோங்க என்று கூறிவிட்டு செல்ல கையலோ அதிர்ச்சியில் இடிந்து போய் கீழே விழுந்து விட்டாள். கையில் புள்ள கையில் எந்திரடி, தாத்தாக்கு எதுவும் ஆகாது, வாமா நம்ம உள்ளே போய் தாத்தாவை பார்க்கலாம் என்று கையிலே ஐசியூவில் இருக்கும் தாத்தாவை பார்க்க போக தாத்தாவோ அரை மயக்கத்தில் இருக்க கையில் என்று அழைக்க தாத்தாவை கட்டி கொண்டு அழுதாள். தாத்தா என்னை விட்டு போயிடாதீங்க தாத்தா, எனக்கு உங்களை விட்டால் யாருமே இல்லை தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, இங்கே இருக்க வேண்டாம், நம்ம வாங்க வீட்டுக்கு போகலாம், வாங்க தாத்தா என்று கதறி அழுக கையில் தாத்தா எங்கேயும் போகலடா, உன்னை சுற்றி தான் எப்பயும் இருப்பேன் கையில் என்று தாத்தா கண்களில் ஓரத்தில் கண்ணீர் கசிய உன்னை யாருமா இனிமேல் பார்த்துக்குவா, என் பேத்தி பொண்ணு பத்திரமா இருமா, ஐயா வீரா இங்கே வாப்பா, ஓ கையை கொடியா, என் பேத்தியோட கல்யாணத்தை பார்த்துட்டு தான் நான் சாகணும்னு நினச்சேன், அவளுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினச்சேன் ஐயா, ஆனால் என் பேத்தியை இப்படி அனாதையை விட்டுட்டு போகிறேன் ஐயா என்று கதறினார். நீங்கள் அழாதீங்க தாத்தா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று கூற இல்லைப்பா, என் பொஞ்சாதி கிட்ட போகிற நேரம் வந்துடுச்சு என்று கூற ஆனால் என் பேத்தி என்று கையிலை பார்க்க வீராவோ எதையோ நினைத்து மருத்துவமனையின் வெளியே உள்ள அம்மன் கழுத்தில் இருந்த தாலியை எடுத்து வந்து தாத்தா இனிமே உங்கள் பேத்தி கையில் அனாதை கிடையாது, அவ இந்த வீராவோட பொண்டாட்டி என்று தாத்தாவின் கண்முன்னே கையலின் கழுத்தில் தாலியை கட்ட கையலோ சிலையாக நின்றுவிட்டாள். தாத்தாவோ பேத்திக்கு துணை கிடைத்த சந்தோஷத்தில் இருவர் கைகளையும் கோர்த்து வைத்து ஐயா வீரா, என் பேத்தியை பத்திரமா பார்த்துக்கோயா என்று கூறிவிட்டு கண்களை மூடினார். அந்த புனித உயிர் தன் மனைவியை தேடி சொர்க்கத்திற்கு சென்றது. தாத்தா என்று கைல்வெளி மருத்துவமனைக்கு கேட்கும் அளவு கதறி அழுதாள். இதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் காய்ஸ், அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.